Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ஈஸியும் கூட. எல்லாம் கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். கடாயில எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானது 3 காஞ்ச மிளகாய், அது கூட ஒரு 9 ல இருந்து 10 பல் பூண்டு, அதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி துண்டையும் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. 2 பெரிய வெங்காயத்தை ரஃபா சாப் பண்ணி போட்டுருக்கேன். ஏன்னா நம்ம இதை வதக்கி அரைக்க போறோம், அதனால தான். அது கூட 3 குட்டி தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா 2 எடுத்தால் போதும். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதும் நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காய், அரை மூடியில் மறுபடியும் பாதி 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு கறி மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து பன்னீரை டாஸ் பண்ணி எடுக்க போகிறோம். சிம்மில் வச்சு எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே பவுடர் சேர்த்துக்கோங்க. லைட்டாக சூடானதுமே பன்னீர் சேர்த்துடலாம். கரிஞ்சிடக்கூடாது மசாலா. பன்னீரெல்லாம் சேர்த்து நல்லா டாஸ் பண்ணி ஒரு 4-5 மினிட்ஸ் டாஸ் பண்ணிங்கனாவே போதும். ரொம்ப ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். லைட்டாக இந்த மசாலா மிக்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகி போட்டானாலே போதும். ஒரு லைட் இந்த மாதிரி போட்டானாலே போதும். இப்போ நம்ம கிரேவி தாளித்து விட ஆரம்பிச்சிடலாம். ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய் அண்ட் தென் பட்டை இதெல்லாம் தாளித்து விட்டுட்டு ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சு மிக்ஸை ஊற்றி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது இண்டியனைஸ்டு கிரேவி. நீங்கள் வேணால் இதை பன்னீர் பட்டர் மசாலாக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான், நீங்கள் அது வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர கொதிக்க விட்டுட்டு நம்ம பன்னீர் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும். இது மேலே நம்ம கசூரி மேத்தி இல்லை கொத்தமல்லி தழை, கசூரி மேத்தி இல்லைன்னா தாராளமாக நீங்கள் கொத்தமல்லி சேர்க்கலாம். நான் கசூரி மேத்தி போட்டு அப்படியே மீடியம் சிம்மில் வந்து ஒரு 1 மினிட் வச்சுட்டு ஆஃப் பண்ணி